உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். சோனம் வாஞ்சுக்கை பற்றி சொல்லணும். ஏன் ஒரு கிளைமேட்டை பற்றி இது பண்ணுறாரு அப்படின்னா, அந்த லதாக்லே அந்த பகுதி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பனிமலைகளால் சூழப்பட்ட இடம். அங்கே டெம்பரேச்சர் அதிகரிச்சது அப்படின்னம்னா, பனிகள் வந்துட்டு வேகமாக உருகுச்சு அப்படின்னம்னா வெள்ளக்காடு ஏற்படும். உருக அந்த இடத்தினுடைய நிலைமை மாறும். அங்கே அந்த கிளைமேட்டில் இருக்கக்கூடிய அந்த விலங்குகள் மற்ற இடம் செத்து போயிடும். அதை நம்பி இருக்கக்கூடிய இவங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படும். லடாக்கில் வந்துட்டு அந்த மாதிரி ஒன்று ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சோனம் வாஞ்சுக் உள்ளிட்டவர்கள் அங்கே போராடினார்கள். அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்தந்த பஞ்சாயத்துக்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் பூமிக்குள்ள இருக்கக்கூடிய கனிம வளங்கள் எல்லாம் அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாயிடும். அதை மீறி அந்த இடத்துல சுரங்க வச்சு கனிம வளத்தை கொள்ளையடிச்சிட்டு போக முடியாது. இதுதான் மோடி அரசுக்கு அவங்க வச்ச செக். வெறும் ஸ்டேட்ஹுட் அப்படின்னா விட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் மோடி அரசுக்கு என்னன்னா, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வளம் கொள்ளையடிக்கப்படணும். அதை தூக்கி கார்பரேட் கொடுக்கணும். அவங்க சுரங்கம் வைத்து கொள்ளையடிச்சு என்ஜாய் பண்ணணும். கேட்டால் ஒரு வளர்ச்சி பாரு. வணக்கம் தோழர்களே. ருச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். 2 மாதங்களுக்கு முன்பு லதாக் இந்திய ஒன்றிய அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள யூனியன் பிரதேசத்தில் நடந்த இந்திய ஒன்றிய அரசிற்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அந்த போராட்டம் எதற்காக என்றால், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருந்த அந்த மாநில அந்தஸ்து, ஸ்டேட்டஸ் ஆஃப் பீயிங் அ ஸ்டேட், 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அது நீக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீர் தனி யூனியன் பிரதேசமாகவும் லடாக் யூனியன் பிரதேசமாகவும் மாற்றப்பட்டன. அப்பொழுது இந்திய ஒன்றிய அரசு சொன்னது, நாங்கள் இந்த 2 பகுதிகளுக்கும் நாங்கள் தனி மாநில அந்தஸ்து கொடுப்போம். இப்பொழுது 2 யூனியன் பிரதேசங்களாக இருக்கக்கூடியவங்களை தனி மாநில அந்தஸ்தை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எப்போ? 2019. அதுக்கப்புறம் வழக்கு வந்துச்சு உச்சநீதிமன்றத்தில். அப்பவும் சொன்னாங்க. எப்போ கொடுப்பீங்கன்னு நீதிபதிகள் கேட்டபோது, ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ஒன்றிய அரசனுடைய தலைமை வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர் சொன்னார். ஆனால் தரல. அது என்ன ஆச்சு அப்படின்னோம்னா, அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முதல்ல அவங்க வந்துட்டு ஜம்மு காஷ்மீர்லேருந்து தாங்கள் பிரிக்கப்பட்டு தனி மாநிலமாக, அதாவது யூனியன் டெரிட்டரியாக ஆக்கப்பட்டதை அவர்கள் வரவேற்றார்கள். ஏனென்றால் பின்னால் அது ஸ்டேட்டாக மாறும், ஒரு மாநிலமாக மாறும். அதற்கு பிறகு தங்களுடைய நிர்வாகம் அங்கே வரும். ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தோடு இருந்தபோது இருந்த புறக்கணிப்பு நீங்கிடும். நாமே நம்மளுடைய மாநிலத்தை பராமரிக்கலாம், திட்டங்களை தீட்டலாம், கொள்கைகளை வகுத்து கொள்ளலாம். அதன் மூலம் வளர்ச்சி ஏற்படும், வேலைவாய்ப்பு ஏற்படும் என்றெல்லாம் வந்துட்டு எதிர்பார்த்தார்கள். ஆனால் எதுவும் நடக்கலை. அந்த நிலையில் தான் 2 மாதங்களுக்கு முன்பு அங்கே தங்களுக்கு மாநில அந்தஸ்து கோரியும் தங்களை ஒரு பழங்குடி பகுதியாக அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்டும் அங்கே போராட்டங்கள் தொடங்கின. அது குறிப்பாக வந்துட்டு சோனம் வாஞ்சுக், கேள்விப்பட்டிருப்பீங்க, மறந்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டார். அவர் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேட் ஆக்டிவிஸ்ட்டு. அதாவது அங்கே இருக்கக்கூடிய சூழலை கெடுத்தோம் அப்படின்னோம்னா, பருவநிலை மாற்றம், உலகையே உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய பருவநிலை மாற்றம் தங்களுடைய பகுதியையும் லடாக்கையும் பாதிச்சுது அப்படின்னோம்னா, தங்களுக்கு வாழ்க்கை என்பதே இராது, வாழ்வாதாரம் அல்ல வாழ்க்கை என்பதே இல்லாத போயிடும் என்றதை வலியுறுத்தி போராடி கொண்டிருப்பவர் அவர், அவருடைய மனைவி, எல்லாருமே. அப்படிப்பட்ட அவர்கள் வந்துட்டு ஒரு 20-30 பேர் சேர்ந்து உண்ணாவிரதத்தில் இருந்தாங்க. அந்த உண்ணாவிரதத்தில் இருந்து அவங்களை என்ன பண்ணுறாங்க, ஒரு 2-3 நாள் கழித்து அவங்களுடைய உடல்நிலை மோசமடைதுன்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாம் அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஜெயிலில் வச்சாங்க. ஜெயிலில் வச்சுட்ட உடனே இந்திய ஒன்றிய அரசு தான், அவங்களுடைய காவல்துறை வந்துட்டு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் டைரெக்டாக இருக்குது. உள்துறை அமைச்சர் ஒத்தி எடுத்து வெளிக்குள்ளே வச்சிருச்சு. இதை எதிர்த்து என்ன பண்ணாங்க, அந்த தொடர்பாக, அதாவது அந்த வாஞ்சுக்னுடைய போராட்டம் தொடர்பாக, தனி மாநில கோரிக்கை தொடர்பாக நடக்கக்கூடிய போராட்டம் பற்றிய செய்தி பரவக்கூடாதுன்றதுக்காக இன்டர்நெட்டை வந்துட்டு கட் பண்ணாங்க. இது இளைஞர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய அளவிற்கு அங்கே போராட்டங்கள் வெடித்தது. போராட்டங்களை முதல்ல கண்ணீர் புகை குண்டுகளை வீசினாங்க, தடியடி நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் துப்பாக்கி சூடு நடத்துனாங்க. 4 பேர் இறந்து போனாங்க, பலர் காயமுற்றார்கள்.
இந்த நிலையில தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு மாநில அந்தஸ்து ஸ்டேட்ஹுட் தருவோன்னு சொன்ன மோடி அரசு, அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுச்சு அப்படின்னோம்னா, இந்த மக்களினுடைய கருத்து வெளிப்படுறதையெல்லாம் வந்துட்டு அரசுக்கு எதிரான குரல், தேச துரோகம், அப்புறம் வதந்தி பரப்புகிறார்கள், பிரிவினை கோரிக்கை என்றெல்லாம் சொல்லி ஒடுக்க ஆரம்பித்தார்கள். ஒடுக்க ஆரம்பித்ததனுடைய விளைவு அந்த மக்கள் எல்லாம் பதுங்க ஆரம்பித்தார்கள். தங்களுடைய குரலுக்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக தாங்கள் ஒடுக்கப்படுகின்றோம் என்பதை உணர்ந்தார்கள். அவங்க கேட்டதில் என்ன தப்பு? எதை நீங்கள் இப்போது சோனம் வாங்சுக்கை பற்றி சொல்லணும். ஏன் அவர் கிளைமேட்டை பற்றி இது பண்ணுறாரு அப்படின்னோம்னா, அந்த லடாக், லே அந்த பகுதி பார்த்திங்கன்னா வந்துட்டு பனி மலைகளால் சூழப்பட்ட இடம். அங்கே டெம்பரேச்சர் அதிகரிச்சது அப்படின்னோம்னா கார்பன் எமிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம், இண்டஸ்ட்ரி, வாகன போக்குவரத்து இதெல்லாம் ரொம்ப அதிகமாக போச்சு அப்படின்னோம்னா, பனிகள் வந்துட்டு வேகமாக உருகுச்சு அப்படின்னோம்னா வெள்ளக்காடு ஏற்படும். உருக அந்த இடத்தினுடைய நிலைமை மாறும். அங்கே அந்த கிளைமேட்டில் இருக்கக்கூடிய அந்த விலங்குகள் மற்றதெல்லாம் செத்து போய்டும். அதை நம்பி இருக்கக்கூடிய இவங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படும். லடாக்கில் வந்துட்டு அந்த மாதிரி ஒன்று ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சோனம் வாங்சுக் உள்ளிட்டவர்கள் அங்கே போராடினார்கள். கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு ஒன்று பேர். இப்போ கூட நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் கத்தாரை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக மலேசியா, இந்தோனேசியா, வியட்நாம், அப்புறம் எல்லா இடமும் எல்லா நாடுகள்லையும் பார்த்திங்கன்னா மாற அளவிற்கு தண்ணீரில் ஊர் மிதந்துட்டுருக்குது. நகரம், கிராமம் எல்லா இடத்துலையும் அவ்வளோ மழை கொட்டிக்கிட்டு இருக்குது. இதுக்கு எதிராக இன்னொரு செனரியோ உண்டு. அது என்ன அப்படின்னோம்னா மழை பொய்த்து போகும். அப்படி பொய்த்து போச்சுன்னா குடிக்கிறதோட தண்ணி இருக்காது. இது எதனுடைய விளைவு அப்படின்னோம்னா கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றம். இந்த பருவநிலை மாற்றத்தினுடைய ஆபத்து தான் அன்றைக்கி வந்துட்டு உலக நாடுகளை வந்துட்டு இண்டஸ்ட்ரியலைசேஷனை வந்துட்டு பின்வாங்க செய்திருக்கிறது. கார்பன் எமிஷனை வந்துட்டு குறைக்கணும், குறிப்பாக போக்குவரத்து, இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷனை வந்துட்டு கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளியிருக்கு. அப்படி ஒரு நிலைமை நம்மளுக்கு ஏற்பட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் சோனம் வாங்சுக் போன்றவர்கள் தங்களுடைய பகுதியை காத்துக்கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய போராட்டம் ரோட்டில் வந்துடல, இந்த மாநில அந்தஸ்து கோரி தான் அவங்க வந்துட்டு வெளியில் வந்து போராடினாங்க. மற்றபடி அவங்களதெல்லாம் எடுத்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அதுதான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னோம்னா, அங்கே யாருமே எதையும் பேசக்கூடாது. அதுவும் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகம் பக்கத்தில் யாரும் போயிடக்கூடாது. போனால் என்ன ஏது விசாரணை, சிறைப்படுத்துதல் அப்படின்னு ஆகிப்போச்சு. ஏன்னா பாரதிய ஜனதா ஆஃபீஸ்க்கு அந்த அலுவலகம் இருக்குது இல்லைங்களா, அந்த அலுவலகத்தில் லேயில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தை அங்கே வந்துட்டு போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் துப்பாக்கி சூடு நடந்துச்சு. கடைசியில் அங்கே இருக்கக்கூடிய அந்த முக்கியமாக அந்த மக்களினுடைய குரலாய் ஒலித்த அந்த தலைவர்களை எல்லாம், அந்த போராட்டத்தை நடத்தியவர்களெல்லாம் சிறையில் தூக்கி போட்டவுடனே அந்த மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்க, இந்திய ஒன்றிய அரசு தங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தும், ஸ்டேட்ஹுட் மாநில அந்தஸ்து வழங்குறது தொடர்பாக. ஏன்னா மாநில அந்தஸ்து வழங்குறதுக்கு ஏன் பேச்சுவார்த்தை நடத்தணும்? நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டு அதை கொடுத்துடலாமே அப்படின்னா அதை மட்டுமே அவங்க போராடலை. அவங்க அதோடு சேர்ந்து தங்களை வந்துட்டு ஒரு பழங்குடி மாநிலமாக அங்கீகரிக்க வேண்டும். ஏன் அப்படின்னோம்னா, தி பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் எக்ஸ்டெண்டட் டு தி ட்ரைபல் ஏரியா அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்தந்த பஞ்சாயத்துக்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் பூமிக்குள் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் எல்லாம் அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாகிடும். அது மீறி அந்த இடத்துல சுரங்கம் வச்சு கனிம வளத்தை கொள்ளையடிச்சிட்டு போக முடியாது. இதுதான் மோடி அரசுக்கு அவங்க வச்ச செக். வெறும் ஸ்டேட் ரோடு அப்படின்னா விட்டுட்ருப்பாங்க. ஆனால் மோடி அரசுக்கு என்னென்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வளம் கொள்ளையடிக்கப்படணும், அதை தூக்கி கார்பரேட்கிட்ட கொடுக்கணும், அவங்க சுரங்கம் வைத்து கொள்ளையடித்து என்ஜாய் பண்ணணும். கேட்டால் ஒரு வளர்ச்சி பாரு, புரியுதுங்களா? இப்போ கூட தமிழ்நாட்டை ஏன் அவங்க வந்துட்டு புரி வைக்கிறாங்க மோடி அமித்ஷாவும் அப்படின்னோம்னா, சும்மா அவங்களோட ஒரு 30 எம்எல்ஏ போயிட்டாங்கன்னா போதும், அதை வச்சுக்கிட்டு இன்னொரு 10-20 எம்எல்ஏக்களை வாங்கிட்டு தமிழ்நாடு அரசை கவிழ்த்து விட்டு இங்கே அவங்களுக்கு ஒரே அரசை கொண்டு வந்து விட்டு, இப்போ எந்த இடத்துல இப்போ நம்ம வந்துட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக காவிரி படுகையை மாற்றிட்டோம். அங்கே
மிக குறைவாக சுத்திகரிப்பு செஞ்சால் போதுன்ற அளவுக்கு நல்ல கச்சா எல்லாம் கிடைக்குது. நான் அதில் என்னுடைய ஹைட்ரோ கார்பன் அபாயம் அப்படின்ற புத்தகம் எழுதப்பட்டதுக்கு காரணமே இந்த காவிரி படுகையை அழிச்சிருவாங்க அப்படின்றதுக்காகத்தான். அதுவும் கடற்பரப்பை அழிச்சிருவாங்கன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய புத்தகம் போட்டேன். 2017 288 பேஜ். எல்லாம் வந்துட்டு சயின்டிஃபிக்கான ஆதாரங்களை எடுத்து தான் நான் இதை போட்டேன். அதில் மணல் கொள்ளையில் இருந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த ஹைட்ரோ கார்பன் எடுப்பு, பாறை வாயு எடுப்பு, ஷேல் கேஸ் இதெல்லாம் வந்துட்டு எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும், அதே கடலில் எடுக்கும்போது எப்படிப்பட்ட பாதிப்பை கடலுக்கு ஏற்படுத்தும், அது இது நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் எப்படி அது பாதிக்கும் அப்படின்றதெல்லாம் எழுதியிருக்கேன். ஸோ பிஜேபி ஏன் விரும்புதுன்னா, இந்த மாநிலத்தை மூணாவோட எப்படி ஜம்மு காஷ்மீரை உடைச்சாங்களோ, நல்லா கேட்டுங்க மக்களே. இந்த பத்திரிகையாளன், இந்த அரசியல் செயல்பாட்டாளன் ஐயநாதன் பேசுகிறேன் அப்படின்னோம்னா ஆதாரமின்றி நான் எதையுமே பேசுறது கிடையாது. நாடு, நாட்டினுடைய நலன், இயற்கை, சுற்றுச்சூழல், வனம், காடு, கடல் எல்லாம் வந்துட்டு காப்பாற்றப்படணும் அப்படின்று நினைக்கக்கூடிய ஒரு உலகத்தில் நாமும் ஒரு அங்கம். நாம் நம்முடைய மண்ணை காப்பாற்றிக் கொள்ளலாம். அதுக்காக நான் பேசுகிறேன். எப்படி ஜம்மு காஷ்மீரை, லடாக்கை தனியாக, ஜம்மு காஷ்மீரை தனியாக பிரித்து யூனியன் பகுதியாக பார்த்துட்டாங்களோ, புரியுதுங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டையும் மூணாக உடைக்கலாம் அவங்க. அப்படி ஒரு திட்டம் அவங்ககிட்ட இருக்குது. அதுக்கு ராமதாஸ்னா ஆதரவாளர். இந்த எல் முருகன்ஜி கூட, நான் கூட ஐஎம் ஃப்ரம் கொங்கு நாடு அப்படிலாம் சொல்லிட்டு ட்வீட் போட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கொங்கு நாடு தனியாக, வட தமிழ்நாடு தனியாக, தென் தமிழ்நாடு மூணாக பிரிச்சிடுறது. ராமதாஸ் ஐயாக்கு என்னன்னா, அப்போ அவருக்கு அன்புமணி ராமதாஸை சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு அதான் ஒரு வழின்னு அவருக்கு பார்த்தாரு. இப்போ அன்புமணியாக அவர் வேறு மாதிரி போயிட்டார். இப்போ என்ன சொல்ல போகிறான்னு தெரில ஐயா. இப்படி சில கட்சிகளை தூண்டி விட்டு சின்னது தான் அழகு அப்படிலாம் சொல்லிட்டு தமிழ்நாடை உடைப்பாங்க. உடைச்சிட்டு அதை யூனியன் டெரிட்டரி ஆக்கிட்டாங்கன்னா பாலிசி டிசிஷன் எல்லாம் வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு எடுக்கலாம். இங்கே இருக்கிற பாதுகாப்பு வந்துட்டு அவங்களுடைய கைக்கு போயிடும். அவங்க இராணுவத்தை கொண்டாந்து இறக்கலாம். இறக்கி இங்கே இருக்கக்கூடிய வளங்களெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு செய்யலாம். இது தான் லடாக்கையும் ஜம்மு அண்ட் காஷ்மீரையும் பிரிப்பதற்கான அடிப்படை நோக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னோம்னா அவங்க அதான் கேட்டாங்க, நாங்கள் பழங்குடி மாநிலமாக பிரதேசமாக அங்கீகரிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி அங்கீகரிச்சிட்டாங்கன்னா அங்கேருந்து அது திருட முடியாது. எல்லாம் அங்கங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கு அந்த அதிகாரம் போய்டும். ஜார்க்கண்டில் இருக்க மாதிரி, சத்தீஸ்கரில் இருக்க மாதிரி அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடிகளினுடைய அதிகாரத்துக்கு போய்டும். அதையும் தாண்டி கொள்ளையடிக்குது கார்பரேட்டை வச்சு பாரதிய ஜனதா அரசு. அது வேறு. நம்ம ஜனங்களுக்கு நிறைய தெரியாது. எனவே தான் அவங்களுக்கு ஸ்டேட் ரோடு கொடுக்கறத வந்துட்டு தாமதிச்சுக்கிட்டே வருது எது மோடி அரசு. இப்படிப்பட்ட நிலையில் தான் அவர் அந்த மாநிலத்திலிருந்து வந்த அதை பார்க்குற ஒரு பத்திரிகையாளர் தருஷி அஸ்வானி அப்படின்றவர் எழுதியிருந்தார். லடாக்கை பொறுத்த வரைக்கும் இந்திய ஒன்றிய அரசுக்கு அமைதி தேவையில்லை, தே வாண்ட் சைலன்ஸ் அப்படின்னா எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். தே டோன்ட் வாண்ட் டயலாக், தே ஜஸ்ட் வாண்ட் சைலன்ஸ். லடாக் சப்போஸ் டு ப்ரொட்டஸ்ட் ரியாலிட்டி அப்படின்ட்டு அவங்க எழுதியிருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. நினச்சி பாருங்கள், அமைதின்றது என்னது? அந்த மக்களினுடைய ஆட்சி, சுதந்திரமான ஆட்சி, அவர்கள் யதார்த்தமாக அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகிற நிலை தான் அமைதியான ஒரு நிலை. சைலன்ஸ்ன்றது என்னென்னா, மூச்சு விடாத, பேசினா அவ்வளோதான், தூக்கி உள்ளே போட்டுருவேன். இம் என்றால் சிறைவாசம், என்றால் வனவாசம், ஏன் என்றால் வனவாசம்னு சொல்லுவாங்க இல்லையா, சுதந்திர போராட்டத்தில் சொன்ன முழக்கம் அது. அந்த மாதிரி அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதான் சொல்கிறாரு. எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இல்லை அவங்க. மக்கள் மீது ஏதாவது அவதூறு சொல்லி அவங்கள வந்துட்டு மூச்சு விட விடாமல், பேச விடாது தடுக்கிறது. இதுதான் இந்திய ஒன்றிய அரசு விரும்புவது அப்படி சொல்லி எவ்வளோ நுட்பமாக பார்த்துருக்கிறார் பாருங்கள் தருஷி அஸ்வானி. இதுதான் மக்களே. ஒரு முறையும் பிஜேபி ஜெயிக்கும் போதெல்லாம் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் இருள் சூழ்ந்ததாக ஆகிவிடும். மக்களினுடைய அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படும். அந்த மாநிலங்களுடைய உரிமை பறிக்கப்படும். அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் கொள்ளையடிக்கப்படும். வளர்ச்சின்னு பேசுவாங்க. இவங்க இவ்வளவு கனிமங்களை வந்துட்டு கொள்ளை கொடுத்துட்டு கார்பரேட்டுங்கிற எந்த வளர்ச்சியை காட்டினாங்க? என்ன எம்ப்ளாய்மெண்ட் கிடச்சிது? லடாக் போன்ற பகுதிகளில் இளைஞர்களெல்லாம் வேலை வாய்ப்பை எதிர்பார்க்குறாங்க. அதற்கான பாசிபிலிட்டி அங்கே இருக்குது. ஆனால் வளங்களை கொள்ளையடிப்பதில் அல்ல. அது சுரங்கம் வச்சாங்க அப்படின்னோம்னா, அந்த சுரங்கம் வச்சு தோண்டும் பொழுது பூமிக்குள்ளே புதைஞ்சிருக்கக்கூடிய அந்த நச்சு வாயுக்கள் எல்லாம்
வெளியேறிச்சு அப்படின்னோம்னா அப்போ தான் இந்த பனி ஊறுகள் ரொம்ப வேகமாகிடும். அதுக்கப்புறம் லடாக் அப்படின்ற ஒரு இடம் மக்களால் வாழ தகுதியற்ற ஒரு பிரதேசமாக ஆகிவிடும். ஆனால் உணர்ந்து தான் அவங்க போராடுறாங்க. ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும், அமித்ஷா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன, கார்ப்பரேட்டினுடைய கொள்ளைக்காடாக அதை மாற்றணும். இதுதான் மக்களே, அந்த மக்களுக்கும் இந்திய ஒன்றிய அரசனுடைய நோக்கத்துக்கு இருக்கிறது. நான் கூட இந்த புத்தகத்தை இது பண்ணும்போது எல்லோரும் சொன்னாங்க என்கிட்ட, எங்கள் பெட்ரோல் அவசியம் தானுங்க, டீசல் அவசியம் தானுங்க, எரிபொருள் இல்லாட்டி உங்கள் வீட்டு சமையல் அறை வருமா? இருக்காது. ஆனால் உணவு, அரிசி, பருப்பு, கீரை எல்லாம் இருந்துச்சுன்னா தான் நான் உணவை சமைக்க முடியும். அது இல்லாத இடத்துல நான் கேஸையும் அடுப்பையும் வச்சு நான் என்ன பண்ணுறது? நான் எழுதினேன். தொன்று தொட்டு வேளாண் பூமியாக திகழ்ந்து வரும் காவிரி படுகை ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்காக குறிவைக்கப்படுவது பெரும் முரணாக மாறியிருக்கிறது. வலுக்கட்டாயமாக இத்திட்டத்தை, ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அரசுக்கும் இயற்கை சார்ந்த வாழ்வாதாரம் போற்றும் மக்களுக்கும் இடையிலான மோதலாக உருவெடுத்துள்ளது. இதுதான் இன்று தமிழ்நாட்டில் தோன்றியுள்ள சமூக அரசியல் சிக்கலின் மூலமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு சிறு குறிப்பில் நான் குறிப்பிட்டிருக்கேன். ஏன் சொல்ல வரேன்னா, மோடி அரசு எதிர்க்கிறாரு, பாஜக அரசு எதிர்க்கிறாரு இவர். அது அல்ல. எனக்கு என்ன மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பிரச்சனையான்னு எதுவுமே கிடையாது. இங்கே இருக்க பாஜக நண்பர்கள்லாம் பாருங்கள், மற்றவங்கள விட என்னோட நல்லா பழகுவாங்க. ஏன்னா அவங்கள நான் எதிர்க்கிறேன் அப்படின்றது ஒரு பக்கம். ஆனால் நான் எதிர்க்கிற என்னுடைய அரசியலில் ஒரு நாணயம் நியாயம் இருக்குது அப்படின்றத அவங்க உணர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் மறுபக்கம். ஒரு நாளில் அவங்க உணர்வாங்க. ஸோ எனவே இன்றைக்கு லடாக்கில் நடந்த அந்த போராட்டம் இன்றைக்கு வந்து தட் ஹஸ் பீன் சைலன்ஸ்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆபத்து எங்கே வேணாலும் வரலாம். அதுக்காகத்தான் நான் இதை பேசுகிறேன். மோடி போன்ற ஆட்சியாளர்களுக்கு இப்படிப்பட்ட சைலன்ஸ், மயான அமைதி வேணும். துடிப்பான சுதந்திர அமைதி தேவையில்லை. அதுதான் உணரணும். அப்படி அந்த கொள்ளைகளை நடத்தக்கூடிய கார்ப்பரேட்டுகளுக்காக தான் அந்த அரசு இருக்குது. அவங்களுக்காக தேர்தலை நடத்துகிறாங்க. கவனிக்கிறது மக்களுக்காக இல்லை. எனவே இதையெல்லாம் நீங்கள் ஆழமாக சிந்தித்து நாம் இந்த அரசியலை பார்க்க வேண்டும், இந்த தேர்தலை பார்க்க வேண்டும். தோழர்களே, இப்போ நான் பேசியிருக்கக்கூடிய இந்த கண்டென்ட் இது வந்துட்டு பயனுள்ளது என்று நீங்கள் அறிந்தால் பரவலாக பகிருங்கள், விவாதியுங்கள். அதன் மூலம் நாம் நம்முடைய ஜனநாயக கடமையை செய்வோம், நாட்டை காப்பாற்றுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.